Welcome to Vision Academy. So, we will talk about RRB, Railway Recruitment Board non-technical exam, NTPC exam, non-technical popular category exam. So, the notification we will talk about. So, the notification is open online registration start from 1/3/2019 and closing date of online registration 31/3/2019 is close online application. So the closing date of payment net banking மூலமா 5/4/2019 வந்து க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் SBI சலான் ஆஃப்லைன் மூலமா நீங்க பே பண்ணா அதுவும் 5/4/2019. அதே போஸ்ட் ஆபீஸ் சலான் மூலமா நீங்க பே பண்ணா அதுவும் வந்து 5/4/2019. இது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து 5/4 month 2019 வந்து நீங்க லாஸ்ட் டேட் பேமெண்ட் இருக்கு. சோ அதுக்குள்ளே நீங்க பே பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுதுனா 1/3/2019 and closing date வந்து 31/3/2019 வந்து இதுனா application வந்து க்ளோஸ் ஆகுது. நான் டெக்னிக்கல் எக்ஸாம். சோ இதுல வந்து மாஸ் ரெக்ரூட்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அரௌண்ட் 1.30 lakhs வேகன்சிஸ் வந்து ரயில்வேல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கு மட்டும் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இதுல வந்து ரெண்டு லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT வந்து பாத்தீங்கன்னா எப்ப எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்த மந்த் ஆஃப் ஜூன் டு செப்டம்பர் 2019. சோ இந்த எலெக்ஷன் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து ஜூன் டு செப்டம்பர் குள்ள ஆபீஷியலா வந்து என்ன டேட் வந்து சொல்ல டென்டேட்டிவா ஜூன் டு செப்டம்பர் குள்ள ஏதாவது ஒரு டேட்ல எக்ஸாம் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு RRB தரப்புல சொல்லிருக்காங்க. சோ இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா சோ கட் ஆஃப் ஏஜ் பாத்தீங்கன்னா as on 1/7/2019 படி பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு லெவல் ஆஃப் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு லெவல் ஆஃப் கேட்டகரில வந்து பாத்தீங்கன்னா முதல் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட். சோ 12th தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். சோ இது வந்து ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் குள்ள இருக்கணும். சோ ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு OBC நான் கிரீமி அப்படினா 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. SC ST அப்படினா 5 இயர்ஸ். சோ பாத்தீங்கன்னா 30 + 3 போட்டு நம்ம OBC கம்யூனிட்டினா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 30 + 5 போட்டு நம்ம வந்து 35 வரைக்கும் பாத்தீங்கன்னா SC ST கம்யூனிட்டினா எழுதிக்கலாம். PWD கம்யூனிட்டி நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் விடோ இது மாதிரி கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க நோட்டிபிகேஷன் ரெஃபர் பண்ணா தெரியும். அதே மாதிரி போஸ்ட் 2 சோ ரெண்டு போஸ்ட்ல ஒரு போஸ்ட் வந்து அண்டர் கிராஜுவேட் இன்னொரு போஸ்ட் வந்து கிராஜுவேட் லெவல். சோ போஸ்டிங் வந்து மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா கிளர்க் லெவல் போஸ்டிங்ஸ் இது ஃபுல்லாமே. சோ இது வந்து கிராஜுவேட் லெவல் போஸ்டிங் போது ஸ்டேஷன் மாஸ்டர் கூட்ஸ் கார்டு இது மாதிரி போஸ்டிங் எல்லாமே கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்ல கவர் ஆகும். சோ ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா இது வந்து 18 to 33 இயர்ஸ் உள்ள இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா OBC கம்யூனிட்டினா 3 இயர்ஸ் SC ST னா 5 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா +2 லெவல் மேக்ஸிமம் நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம். சோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இட்ஸ் சேம். அதே மாதிரி வந்து RS ஈக்குவலன்ட். சோ இதுக்கான ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போஸ்ட் 2 கிராஜுவேட் லெவல் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் RS ஈக்குவலன்ட் வந்து இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ வந்து ஒருவேளை வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது கேக்குறாங்க சோ ரெண்டு லெவல் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்படி கிடையாது. சோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1 to 13 போஸ்டிங்ஸ் இருக்கும் அரௌண்ட் NTPCல. இதுல வந்து நீங்க அண்டர் கிராஜுவேட்டை சூஸ் பண்ணா வந்து இதுல வந்து ஒரு ஆஃப் போஸ்டிங்ஸ் மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். பட் கிராஜுவேட்டை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே நீங்க எலிஜிபிள். சோ வந்து ஒரு கிராஜுவேட் அப்படின்னா நீங்க கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா +2 லெவல் சூஸ் பண்ண தேவையில்ல. கிராஜுவேட்டை நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். ஏன்னா +2 லெவல் இருக்க வேகன்சியும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஒருவேளை நீங்க +2 லெவல்னா +2 லெவல் மட்டும் நீங்க +2 லெவல் செலக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா பிசிக்கலி ஹேண்டிகேப் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் SC ST அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி இவங்களுக்குலாம் வந்து 250 rupees ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆல் அதர் கேட்டகரிஸ்க்குலாம் வந்து 500 ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். சோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ்ல ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எப்பன்னு பார்த்தோம்னா CBT 1 ஸ்டேஜ் 1 எக்ஸாம்ல நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில வந்து 250 rupees அப்படியே ரீஃபண்ட் ஆயிடும். ஸ்டேஜ் 1 நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஆல் அதர் கேட்டகரி 500 rupeesல 400 rupees வந்து ரீஃபண்ட் ஆயிடும். ஸ்டேஜ் 1 எக்ஸாம் நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சோ வித்தின் ஒரு 1 வீக் குள்ள நீங்க எந்த அக்கவுண்ட் கொடுத்தீங்களோ அந்த அக்கவுண்ட்க்கு வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். சோ இந்த RRB NTPCல சோ என்னெல்லாம் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க சோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்றத பார்க்க போறோம். சோ டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங் சொல்லிருந்தேன். அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட் லெவல். சோ +2 லெவல் எக்ஸாம். சோ +2 லெவல் எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் போஸ்டிங் கவர் ஆகுதுன்னு பார்த்தா ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் 4319 போஸ்ட், அக்கவுண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட் 760 போஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர் 17 போஸ்ட், train clerk 592 post, commercial come
ticket collector post 4940 post. So around வந்து undergraduate post மட்டுமே 10628 postings வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா graduate level post. So graduate level post எல்லாமே eligibility நம்ம பார்த்துட்டோம். undergraduate, post graduate or equivalents வந்து அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் போஸ்டிங் அலோகேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா traffic assistant வந்து 88 post, goods guard வந்து 5748 post, senior commercial cum ticket clerk 5638 post, senior clerk cum typist 2873 post, junior account assistant cum typist 3164 post, senior timekeeper 14 post, commercial apprentice 259, station master. So station master தான் இருக்கிறதுல அதிகமான போஸ்டிங் 6865 postings கொடுத்திருக்காங்க. சோ இப்போ டோட்டலா வந்து graduate level post மட்டும் 24649 post. So all over India ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் NTPC எக்ஸாம் பாத்தீங்கன்னா so total vacancies பாத்தீங்கன்னா all over India ஃபுல்லாமே 35277 postings வந்து கொடுத்திருக்காங்க. So all over India ஃபுல்லாமே so இவ்வளவு postings இருக்கு. So இதுல பர்టిక్యులரா வந்து சென்னை region, southern region அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா southern plus ICF. So சென்னை regionல வந்து பாத்தீங்கன்னா approximately 2700 postings வந்து கவர் ஆகுது. So அப்ப சென்னை ரீஜன்லயும் பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங் தான். சோ அரௌண்ட் வந்து 700 போஸ்டிங்ஸ் வந்து சோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் கவர் ஆகுது. சோ வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு மட்டுமே அரௌண்ட் வந்து 35277 போஸ்டிங்ஸ். இதுல சென்னை ரீஜன் மட்டும் பாத்தீங்கன்னா 2700 போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் preparation இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் வீடியோஸ்ல பாப்போம். சோ எக்ஸாம் எப்படி நம்ம நான் டெக்னிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ். சோ நீங்க அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போதே கேக்கும் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரி. இங்கிலீஷ் வந்து நம்ம காமனா வந்து எல்லாரும் இங்கிலீஷ் வந்து பைலிங்குவலா இருக்கும். क्वेश्चन பேப்பர் வந்து பைலிங்குவலா இருக்கும். அதுல இங்கிலீஷ் வந்து காமன். சோ செகண்ட் ரீஜன் வந்து நீங்க ரீஜனல் லாங்குவேஜ். நம்ம வந்து சென்னை ரீஜன் அப்படினா நீங்க தமிழ் மீடியம் கூட சூஸ் பண்ணிக்கலாம். சோ பைலிங்குவலா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும் மாதிரி பைலிங்குவலா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அது மாதிரி இருக்கும். சோ ஹிந்தி மீடியம் அப்படினா நீங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து நீங்க ஆப்ஷன் வந்து நீங்க ஹிந்தி சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரயில்வே எக்ஸாம்ல எப்படி ரெக்ரூட்மென்ட் process எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ எப்படி செலக்ஷன் process இருக்கும் இந்த NTPC ல அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சோ இந்த ஸ்கில் டெஸ்ட்க்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மென்ட் process பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது வந்து கம்ப்யூட்டர் ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஒரு 40 क्वेश्चंस இருக்கும். சோ ஜெனரல் அவேர்னஸ் இன் தி சென்ஸ் பாலிட்டி, எகனாமி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோ பயாலஜி இது மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே இது மாதிரி வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 40 क्वेश्चंस இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மேத்தமேட்டிக்ஸ். சோ நியூமெரிக்கல் எபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது மாதிரி டாபிக்ல வந்து ஒரு 30 क्वेश्चन. நெக்ஸ்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங். சோ ரீசனிங் பேஸ் பண்ணி இருக்க क्वेश्चंस, டைஸ், சிலாஜிசம், வென் டயகிராம் இது மாதிரி क्वेश्चंस வந்து ஒரு 30 क्वेश्चंस இருக்கும். சோ எல்லா क्वेश्चंसக்குமே வந்து 1 மார்க் வந்து கோட் பண்றாங்க. சோ இதோட டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100 क्वेश्चन 90 மினிட்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT எக்ஸாம். சோ இதுல இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து அப்ளிகபிள். சோ நெகட்டிவ் மார்க் இந்த எக்ஸாமுக்கு இருக்கு. சோ இது வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால தெரியாத क्वेश्चन நம்ம அட்டெண்ட் பண்ண கூடாது. சோ தெரிஞ்ச क्वेश्चन மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம குவாலிஃபை ஆனவங்க தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போய் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். லைக் பேங்க் எக்ஸாம். சோ பேங்க் எக்ஸாம்ல இருக்கு பாத்தீங்கன்னா preliminary எக்ஸாம், மெயின் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி preliminary எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா மட்டும் தான் ஸ்டேஜ் 2 மெயின் எக்ஸாம்க்கு நீங்க குவாலிஃபை ஆக முடியும். சோ அப்ப குவாலிஃபையிங் மார்க் ஸ்டேஜ் 1ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கணும் அப்படின்றது இருக்கு. சோ ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனரல் கம்யூனிட்டி அப்படினா 40% ஸ்கோர் பண்ணணும். சோ அந்த 100 क्वेश्चनல 40 மார்க் வாங்கினா மட்டும் தான் நீங்க ஸ்டேஜ் 2 எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக முடியும். சோ அந்த மாதிரி OBC கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 30 மார்க்ஸ் வாங்கணும். SC கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 30 மார்க், ST கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ். 100 क्वेश्चन வந்து 30 மார்க்ஸ் வாங்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்டேஜ் 2 க்கு அப்பியர் ஆவீங்க. ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேம் சிலபஸ் தான், பட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 2 கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ நான் சொன்னது என்னன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், நெக்ஸ்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் சொல்லிருந்தேன். அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமும் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் சோ ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 காமனா தான் இருக்கும். ஸ்டேஜ் 1 வந்து லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி ரெண்டு பேருக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸ்டேஜ் 2 அப்படினு போகும்போது லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து அண்டர் கிராஜுவேட்டை கம்பேர் பண்ணும்போது கிராஜுவேட்டுக்கு வந்து லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி சோ क्वेश्चन பேப்பரோட தரம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும், டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் process பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அதே மாதிரியே தான்.
ஸோ இதில் வந்து ஸ்டேஜ் 2 வந்து மினிமம் குவாலிஃபையிங் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது டைப்பிங் மாதிரி போஸ்டிங்ஸ்க்குலாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 13 மார்க்ஸ் வாங்கினாங்க ஒரு ஓபிசி கம்யூனிட்டி ஸ்டேஜ் 2 வந்து நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். ஸோ ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறவங்க மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் இது மாதிரி ப்ராசஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கூப்பிடுவாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் நார்மலைசேஷன் மெத்தட்ல நடக்குது. ஸோ நார்மலைசேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வந்து ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்பியர், ஸோ நம்பர் ஆஃப் குவாலிஃபையிங் பீப்புள்ஸ், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் நாட் குவாலிஃபைடு, இது மாதிரி நார்மலைசேஷன் மெத்தடை பேஸ் பண்ணி தான் வந்து கடைசியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுன்னா ஸோ எந்தெந்த ஜோன்ல நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்தந்த ஜோன்ல வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி வீடியோஸ் நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸோ நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்க www.rrbchennai.gov.in. ஸோ அந்த வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் NTPCயோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது இல்லாமல் பக்கத்துலேயே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் இருக்கும். ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாமே www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், அல்லது www.bshineacademy.com. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வீடியோஸை ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா ஸோ பிஷைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.